ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம ரெட் ஹேட் டெவலப்பர் அக்கௌண்ட் எப்படி புதுசா நம்ம ஒன்று கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெளிவா புரியும். உங்களாலையும் உங்களுக்கான ஒரு ரெட் ஹேட் டெவலப்பர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க உங்க சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. நான் வந்து குரோம் வெப் ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க மேல சர்ச்ல ரெட் ஹேட் டெவலப்பர் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்க என்டர் கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்ச் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்டா பாருங்க, developers.redhat.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டோட சர்ச் ரிசல்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்டா வந்து கிடைக்கும். இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்காங்க. இதுதான் ரெட் ஹேட் டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட் பேஜ். எங்கே பாருங்க, ரெஜிஸ்டர் ஃபார் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கான ரெட் ஹேட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு இங்க ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. லாகின் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு கீழே நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம இருந்து கேட்பாங்க. இதெல்லாத்தையும் நாம ஒன் பை ஒன்னா கரெக்டா ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூஸ் எ ரெட் ஹேட் லாகின் அப்படின்ற இந்த செக்ஷனை ஃபில் பண்ணலாம். இங்க நாம நம்மளுடைய ரெட் ஹேட் டெவலப்பர் அக்கௌண்ட்டுக்கு என்ன யூசர் ஐடி நேம் வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இங்க கொடுக்கணும். நான் அரங்கநாதன் அப்படிங்கிற என்னுடைய நேம் வந்து கொடுத்துருக்கேன். கீழே பாருங்க, ரெட் கலர்ல யூசர் அக்கௌண்ட் ஃபார் திஸ் யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லுது. அரங்கநாதன் அப்படின்ற இந்த நேம்ல ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேமை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. வேற ஏதாவது ஒரு நேமை நம்ம யூஸ் பண்ணி தான் நமக்கான ஒரு அக்கௌண்ட் இதுல கிரியேட் பண்ண முடியும். நீங்க அவைலபிளா இருக்கிற நேமை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஐஎம் அரங்கா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த நேமுக்கு எனக்கு எந்த ரெட் கலர் நோட்டிபிகேஷனும் வரல, நார்மலா இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம இப்ப சூஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, இந்த ஐடியை ஃபியூச்சர்ல நம்மளால மாத்த முடியாது. இது பர்மனண்டா இந்த அக்கௌண்ட்டுக்கான ஐடி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்க வந்து கொடுங்க. இங்க கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றத இங்கே அவங்க சில ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையும் கரெக்டா சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. நான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நான் செட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்க பாஸ்வேர்டு செட் பண்ணது கரெக்டா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி 3 கிரீன் கலர் டிக் வந்து வரும். அதே போல ஸ்ட்ராங் அப்படின்னு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர மாதிரி பார்த்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், உங்களுடைய ஜாப் என்ன, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, அதோட ரோல் என்ன அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணணும். கீழே எந்த கண்ட்ரி, ரீஜியன் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். இதெல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்க உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை மீ அபவுட் ப்ராடக்ட், சர்வீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு இருக்கும். இந்த ரெட் ஹேட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்ல வேணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸை நீங்க டிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. எனக்கு வேணாம் அப்படிங்கிறனால இந்த செக் பாக்ஸை எடுத்து விட்டுறேன். நீங்க கீழே பாருங்க, ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி டு ஆல் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிலோ அப்படின்றது கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே இருக்கக்கூடியது எல்லாமே செலக்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் மை அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு கீழே, அதை கிளிக் பண்ணுங்க. இமெயில் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நாம அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண இமெயில் அட்ரஸுக்கு பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக ஒரு இமெயில் வந்து லிங்கோட வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்றாங்க. நான் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்பாக்ஸ்ல நோ ரிப்ளைன்னு போட்டு வெரிஃபை இமெயில் ஃபார் ரெட் ஹேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா லிங்க் டு இமெயில் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் பாத்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் தான் வேலிடு. அதுக்கு மேல போச்சுன்னா இது யூஸ் ஆகாது. ஸோ நீங்க உடனே வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் மேல கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்போ ப்ரொஃபைல் ஐக்கான் மாதிரி இங்க வந்திருக்கு. இது மேல நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். லாகின் அப்படின்னு போட்டு நாம கொடுத்த யூசர் ஐடி இங்க காட்டுது. கீழே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்க என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அது வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கான ரெட் ஹேட் டெவலப்பர் அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இங்க எடிட் அவதார் அப்படின்றதுல இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் நீங்க முன்ன கொடுத்தது ஷோ ஆகும். இங்க புதுசா பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு என்னோட ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அக்கௌண்ட் டைப்ல பாத்தீங்கன்னா கார்பரேட் அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் இங்க என்டர் பண்ணி சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் என்டர் பண்ணி இருக்கும்.
நாம பாத்தீங்கன்னா ஒரு தனிநபரா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம். அதனால பர்சனல் அப்படிங்கறத நமக்கு ஏத்ததா இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுதான் செலக்ட் பண்ணிருக்கேன். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போட்டு சில நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் இங்க வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ட்ரி ரீஜியன். நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியால இருக்கறனால இந்தியா அப்படின்றத தேடி செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2. இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அதை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. போஸ்டல் கோட் அப்படின்ற இடத்துல உங்க ஊருக்கான போஸ்டல் கோட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த சிட்டி அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த சிட்டில இருக்கீங்களோ அந்த சிட்டியோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா ஸ்டேட் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணாலே போதும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டும் காட்டும். நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாடு அப்படின்றனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் ப்ரொஃபைல் ஐக்கான் மேல கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க போன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்க கொடுத்த போன் நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்ல கிரீட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நீங்க என்னவோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிஸ்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கூட இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துக்காங்க. போஸ்டல் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க முன்ன கொடுத்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டா ஷோ ஆகுதான்னு பாத்துக்காங்க. ஒருவேளை ஏதாவது மாத்தி தப்பா இருந்தது அப்படின்னா நீங்க எடிட் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேவ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். இப்போ அகைன் மேல இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. எடிட் அவதார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுல புதுசா பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் அப்புறம் கம்பெனி நேம் வந்து என்டர் பண்ண சொல்லி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஃபில் பண்ணிக்காங்க. இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கனாலே இங்க நிறைய டிஃபால்ட்டா அவங்களே லிஸ்ட் பண்ணிருப்பாங்க எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறத. இதுல உங்களுக்கு ஏத்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா ஐடி நெட்வொர்க் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கம்பெனி அப்படின்ற இடத்துல நான் என்னுடைய பிசினஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம மேண்டேட்டரி கொடுத்தாகணும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் வந்து ரெட் கலர்ல போட்டிருக்காங்க. கம்பெனி நேம் அப்படிங்கிறது நீங்க கம்பெனில ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க விட்டுலாம். இப்போ சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க இமெயில் வழியா. அதை நீங்க செக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட மெயிலுக்கு பாத்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் ஃபார் ரெட் ஹேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து மெயில வந்துடும். இதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கான செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு என்ன இமேஜ் வைக்கணும்னு நினைக்கிறோம் அதை நீங்க செட் பண்ணிக்க முடியும். அப்லோட் போட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்க சிஸ்டத்துல நீங்க எங்க உங்களுக்கான ப்ரொஃபைல் இமேஜ் வச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அரங்காவோஜின்னு ஒரு லோகோ வந்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். மற்ற டீடைல்ஸ் ஏதாவது நீங்க ஆட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் ஷோ ஆகும், மற்றவங்களுக்கு ஷோ ஆகாது. சேவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொடுத்ததெல்லாம் அப்டேட் ஆயிருச்சு. இப்போ நமக்கான ப்ரொஃபைல் இமேஜ் பாத்தீங்கன்னா இங்க ஆட் ஆயிருச்சு. அவ்வளவுதான். நாம நமக்கு தேவையான ரெட் ஹேட் டெவலப்பர் அக்கௌண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.